எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ கிளிக் பண்ணாத பாருங்கள், நான் சொல்கிறேன், நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க? நான் என்ன சமைச்சேன், என்ன சாப்பிட்டேன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே எல்லா ஃப்ரெண்டுங்கக்கிட்டேயும் நான் கேட்குறேன், யூடியூப்காரங்க உங்கள்கிட்டையும் நான் கேட்குறேன், என்ன அடையாளம் தெரியுதா இல்லையா சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரீச் பண்ணி விடுங்க. நான் மொட்டை அடிச்சிருக்கிறதுனால ஒரு சில பேர்த்துக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையா மக்கள்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள், யூடியூப்காரங்க நீங்களும் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற போல தான் ஒரு பெண்மணி நடந்துக்கணும். அதே போல் தான் நானும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எதனால் மொட்டை அடித்தேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதையும் ஒரு சில பேர் மொட்டை அடிச்சுட்டு ஒரு பொண்ணு வீடியோ போடுறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு குடும்ப பெண்ணாக ஆயிட்டாங்க, அவங்களுக்கு குழந்தைங்க குடும்பம் இருக்குது அப்படின்னா அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு காது குத்துறதுக்கோ இல்லை ஒரு கோவிலுக்கு போனாலும் ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மொட்டை அடிச்சுப்பாங்க. நம்ம அழகோட குடும்பமும் முக்கியம்தான். இன்றைக்கி மொட்டை அடித்தா நாளைக்கு முடி வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மொட்டை அடிச்சுட்டு வீடியோ போட்டால் குடும்பத்தில் ஏதோ சொல்லிட்டாங்க, அதான் மொட்டை அடிச்சிட்டாங்க பிரச்சனை போல அப்படின்னா யாருமே தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் திருப்பதிக்கு போனேன், அதனால் நான் மொட்டை அடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் நான் மொட்டை அடிச்சுக்கேன். ரெண்டாவது வாங்க நம்ம ஓட்டு போடுறதை பற்றி பேசுவோம். ஓட்டு போடுறதை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் பெண்களுக்கு பாதுகாப்பு தராங்களோ அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓட்டு போடணும். நம்ம ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ, ஆனால் பெண்கள் நமக்கு ஒரு 10 வயசு பெண்களே வெளியில் பயம் இல்லாமல் அனுப்ப முடியல. நமக்கு நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்கு. நம்ம பெண்கள் நம்மளுடைய குழந்தைங்க வெளியில் போனால் சேஃபாக வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரணும். அப்படின்ற ஒரு ஆட்சியை தான் நம்ம அமைக்கணும். எல்லாருமே உங்கள் மனசுக்கு யார் கரெக்டாக இவங்க தான் இருப்பாங்க, நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதே போல் நானும் நினைக்கிறேன். அதே போல் நானும் யார் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு தருவாங்களோ அவங்களுக்கு தான் நாங்களும் ஓட்டு போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கருத்து இதுதான். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோ வருதா இல்லையா தெரியல. ஒரு 100 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ஒருத்தவங்க 2 பேராவது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய வீடியோ ரீச் ஆகுதா இல்லையான்னு தெரியும். கொஞ்சமாவது ஒரு கஷ்டக்காரங்க ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதுக்குள்ளே போய் ஒரு வாட்டியாவது கிளிக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷமாக பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த யாருக்கு அப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கருத்து இதுதான். ஓகே பாய். நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பேசுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இப்போ புதுசாக சேனல் தொடங்கி பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பேசணும், எப்படிலாம் பேசணும், இப்படிலாம் பேசுங்க, இப்படிலாம் வீடியோ போடுங்க, கண்டிப்பாக உங்கள் சேனல் ரீச் ஆகும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எனக்கு சொல்லுங்கள். நான் கற்றுக்கிறேன்.
எல்லாருமே சொல்லுவாங்க யூடியூப்பில் வந்து வீடியோ இப்படி போடுங்க எப்படி போடுங்க, நான் சேனல் கற்றுக் கொடுக்குறேன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது, அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து தெரியாது, அதனால் நான் அது மாதிரி சொல்லலை. தெரிஞ்சவங்க நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.